உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. விருதுநகரில் ராதிகா சரத்குமார், நாமக்கல்லில் KP ராமலிங்கம், வடசென்னையில் பால் கனகராஜ் போட்டி என அறிவிப்பு. சிவகங்கை தொகுதியில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் போட்டி. தென்காசி தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் தாமரை சின்னத்தில் களமிறங்குகிறார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டி. VS நந்தினி வேட்பாளராக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் தேமுதிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. மத்திய சென்னையில் பார்த்தசாரதி, திருவள்ளூரில் நல்லதம்பி, விருதுநகரில் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகர் போட்டி. 133 வாக்குறுதிகள் அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர் உள்ளிட்டவற்றை வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவதாக வாக்குறுதி. மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவித்தது. அதேபோல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக அதிகரிக்க வேண்டும். பணி செய்கின்ற ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். மதுரை எய்ம்ஸை பயன்பாட்டிற்கு கொண்டுவர துரித நடவடிக்கை எடுப்பதுடன் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வலியுறுத்தப்படும். நீட் தேர்வுக்கு மாற்றுத் தேர்வு முறை கொண்டுவர வலியுறுத்தவும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உறுதி. பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. பதவியேற்றதும் பொன்முடிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்த ஆளுநர். பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களாக ஈரோட்டில் P. விஜயகுமார் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் VN வேணுகோபால் போட்டி. தூத்துக்குடி வேட்பாளர் யார் என்பது நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என GK வாசன் பேட்டி. தூத்துக்குடியிலே எங்களுடைய தமாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் நாளைய தினம்தான் வெளி மாநிலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்ற காரணத்தினால் நாளைய தினம் தூத்துக்குடியிலே எங்களது கட்சியின் சார்பிலே கலந்து பேசி வேட்பாளரை நாளைய மறுதினம் அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்க இருக்கிறேன். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. கரும்பு விவசாயி சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது மார்ச் 28ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். 2015, 2016, 2017 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி வங்கிக் கணக்கில் அதிக அளவில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் வாதம். ராஜகண்ணப்பன் கூடுதலாக கவனித்து வந்த உயர்கல்வித்துறை மீண்டும் பொன்முடியிடம் ஒப்படைப்பு. அமைச்சர் காந்தி கூடுதலாக கவனித்து வந்த கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் ராஜகண்ணப்பனுக்கு மீண்டும் ஒதுக்கீடு. பிரதமர் மோடிக்கு பூட்டான் நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆப் தி ட்ரூ கியால்போவை வழங்கி கௌரவித்த அந்நாட்டு மன்னர். விருதை பெற்ற முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையை பெற்றார் மோடி. கெஜ்ரிவால் கைது ஜனநாயகத்தின் மீதான கொடும் தாக்குதல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். கைதை கண்டிப்பதாக கூறி திமுக சார்பில் சென்னை சென்ட்ரலில் ஆர்ப்பாட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினர். ஆம் ஆத்மி தலைமை அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது போலீஸ்.
மும்பை விமான நிலையத்தில் 3.25 கோடி மதிப்பிலான டைமண்ட், 1.5 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் பிடிபட்டன. 3 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களின் மதிப்பு 10 கோடியே 60 லட்சம் ரூபாய் என்று சுங்கத்துறை தகவல். ஆராசா, கனிமொழி உள்ளிட்டோர் 2G வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீடு விசாரணைக்கு ஏற்பதாக அறிவித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். சென்னையில் இன்று IPL கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதை ஒட்டி நள்ளிரவு வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பு. ரசிகர்கள் வீடு திரும்புவதற்கு வசதியாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்பாடு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.